இயக்கச்சி பகுதியில் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக ஆதரவாளர்களால் போராட்டம். இலங்கையில் மீண்டும் கொரோனா தொற்று அபாயம். 2 புதிய ஒமிக்ரோன் வகைகள் கண்டுபிடிப்பு. தமிழரசு கட்சியின் கிளிநொச்சியின் பிரதேச சபைகளில் உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம். 35க்கும் மேற்பட்ட சபைகளில் ஆட்சி அமைக்க இலங்கை தமிழரசு கட்சி எதிர்பார்த்துள்ளதாக சுமந்திரன் கருத்து. கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையின் கிணற்று நீர் குறித்து ஆய்வில் வெளியான தகவல். இலங்கை வருகிறார் ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர். இயக்கச்சி பகுதியில் நேற்று நடைபெற்ற இளைஞர் கழக நிர்வாகத் தெரிவின் பொழுது தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்கள் ஆதரவாளர்களால் தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இளைஞர் கழக நிர்வாகத் தெரிவுக்கு இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர வரவிருந்த நிலையில் இயக்கச்சி மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்கள் ஆதரவாளர்களால் கிராம சேவகர் அலுவலகத்துக்கு முன்பாக நேற்று முற்றுகை போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்ற இயக்கச்சி பகுதி வேட்பாளர்களில் ஒருவருக்கு போனஸ் ஆசனத்தை பகிர்ந்தளிக்காமல் குறைந்த வாக்குகளை பெற்ற நபர்களுக்கு ஆசனத்தை பகிர்ந்தளித்ததாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் இவ்வாறான போராட்டம் ஒன்று நேற்றைய தினம் இயக்கச்சி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 2 புதிய ஒமிக்ரோன் துணை வகைகள் கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை கண்காணிப்பு முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. கோவிட்-19 பாதிப்புகளில் தற்பொழுது எந்த அதிகரிப்பும் இல்லை என்று கூறப்படுகிறது. எனினும் சர்வதேச விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் கண்காணிப்பை அதிகரிப்பது தொடர்பில் அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. இந்நிலையில் சுகாதாரத்துறையினர் உலகளாவிய மற்றும் உள்ளூர் முன்னேற்றங்களை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர். ஒமிக்ரோனின் துணை வகையைச் சேர்ந்த இந்த மாறுபாடு முதல் ஜனவரி 2025 அடையாளம் காணப்பட்டது. அதன் பின்னர் பல நாடுகளில் அது கண்டறியப்பட்டுள்ளது. தற்பொழுது இலங்கையிலும் பரவுகின்ற அபாயம் இருப்பதாக சுகாதாரத்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள கரைச்சி, பச்சிலைப்பள்ளி, பூநகரி பிரதேச சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் நேற்றைய தினம் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். கட்சியின் கிளிநொச்சி அலுவலகமான அறிவகத்தில் குறித்த சத்திய பிரமாணம் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்றது. ஓய்வு நிலை அதிபர் நாகலிங்கம் சோதிநாதன், மாவட்ட பிரஜைகள் குழு தலைவர் கிருஷ்ணபிள்ளை சின்னராசா, முன்னாள் வடமாகாண கல்வி அமைச்சர் தம்பிராஜா குருகுலராஜா ஆகியோர் முன்னிலையில் தமது சத்திய பிரமாணத்தை மேற்கொண்டனர். இதன்போது கருத்துரைத்த ஸ்ரீதரன், இலங்கை தமிழரசு கட்சி கிளிநொச்சி மாவட்டத்தில் கரைச்சி, பூநகரி, பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைகளிலும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையும், திருகோணமலை மாவட்டத்தில் வெறுகல் பிரதேச சபையும், மட்டக்களப்பு 2 சபைகளுமாக மொத்தம் 6 பிரதேச சபைகளில் சுதந்திரமாக எவ்வித இடையூறுமின்றி ஆட்சி அமைக்க உள்ளது. அதே நேரம் கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு ஆசனம் போதாதுள்ள நிலையில் அந்த ஒரு ஆசனம் அகில இலங்கை தமிழ் காங்கிரசிடம் உள்ளது. அந்த ஆசனத்தை கொள்கை ரீதியாக ஆதரவு வழங்க இணங்கியிருக்கிறார். நெடுந்தீவிலும் இவ்வாறு இணங்கியுள்ளனர். ஊர்காவற்றுறை பிரதேச சபையில் தமிழ் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க ஒத்துழைப்பு வழங்க உள்ளோம் என அவர் இதன் பொழுது குறிப்பிட்டார். வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் 35க்கும் மேற்பட்ட சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி எதிர்பார்த்துள்ளதாக அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் ஊடக பேச்சாளருமான MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி 377 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ள நிலையில் வடக்கு கிழக்கில் 35 சபைகளில் ஆட்சி அமைக்க எதிர்பார்த்துள்ளது. அண்மைய நாட்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகிய தரப்புகளோடு நாம் நடத்திய பேச்சுக்களின் அடிப்படையில் இந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பெரும்பான்மை ஆசனங்களை பெற்ற சபைகளில் அந்தந்த கட்சிகள் மேயர், தவிசாளர் பதவிகளுக்கான உறுப்பினர்களை முன்மொழிய உள்ளதோடு அவர்களுக்கான ஆதரவை மேற்படி கட்சிகள் வழங்குவது என்ற பொதுப்படையான இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதே நேரம் சாவகச்சேரி நகரசபை உள்ளிட்ட சம ஆசனங்களை பெற்ற சபைகள் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு இணக்கப்பாடு எட்டப்படாமையால் நாமும் உறுப்பினரை தவிசாளர் பதவிக்கு முன்மொழிவு செய்வோம். அவ்வாறு முன்மொழியப்படும் உறுப்பினருக்கு காணப்படும் ஆதரவின் அடிப்படையில் ஆட்சி அமைக்கப்படும் என அவர் இதன்பொழுது தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை கிணற்று நீரில் மலத்தொற்று இருப்பது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது.
தற்போது தொற்று நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வைத்தியசாலையின் வளாகத்தில் உள்ள கிணற்று நீர் வைத்தியசாலையின் அனைத்து தேவைக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த கிணற்று நீர் வைத்தியசாலைக்குள் உள்ள சுத்திகரிப்பு நிலையத்தினூடாக சுத்திகரிக்கப்பட்டு குடிநீருக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த நீரில் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் மூலம் மலத்தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் மலத்தொற்று நீக்கியாக குளோரின் பயன்படுத்தப்பட்டு வருவதோடு வைத்தியசாலையின் கிணற்றில் காணப்படும் மலத்தொற்று கிருமிகளை நீக்கம் செய்யும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் நகரையும் நகரை அண்டிய பிரதேசங்களிலும் பெரும்பாலான கிணறுகளில் மலத்தொற்று காணப்படுகிறது. கடந்த வருடம் கிளிநொச்சி மாவட்டத்தின் நகரையும் நகரை அண்டிய பகுதிகளில் பொது கிணறுகள் உள்ளிட்ட சில கிணறுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி பல கிணறுகளில் மலத்தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. எனவே பொதுமக்கள் கிணற்று நீரை குடிப்பதற்கு பயன்படுத்துகின்ற போது நன்கு கொதிக்க வைத்து பயன்படுத்த வேண்டும் அல்லது கிணற்றில் குளோரின் இட்டு தொற்று நீக்க வேண்டும் என சுகாதார தரப்பினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். கடந்த 2016ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைக்கான உயர்ஸ்தானிகர் ஒருவர் இலங்கைக்கு வருகை தர உள்ளார். இவ்வாறு வருகை தரும் அவர் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான அனூர் அரசின் முயற்சிகள் குறித்து தீவிர கவனம் எடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தொடர்பான உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத ஆரம்பத்தில் இலங்கைக்கு வருகை தர உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. 2016ஆம் ஆண்டு மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்தபோது அப்போதைய மனித உரிமைகள் தொடர்பான உயர்ஸ்தானிகர் சையத் அல் குசைன் நாட்டுக்கு விஜயம் செய்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் தொடர்பான உயர்ஸ்தானிகரின் இந்த பயணத்தின் போது இலங்கையில் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகள் குறித்து அதிக அவதானம் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன்னுடைய விஜயத்தின் பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் திருத்தம் உட்பட நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படும் வேலைத்திட்டம் தொடர்பிலும் உயர்ஸ்தானிகர் விசேட கவனம் செலுத்தவுள்ளதாக கூறப்படுகின்றது.